எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகி உங்களை நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. ஆமேன், சோத்திரம். இந்த 2164வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம தேசத்திலே எந்த போர் பதற்றமான சூழ்நிலைகள் வராதபடிக்கு ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்கும்படியாக காலை மன்னா நேரலாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தேசத்திலே ஒரு அமைதியை உண்டாக்குவாராக. ஆமேன், சோத்திரம். இந்த 2164வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமேன், சோத்ரா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொன்னால் நாம் இப்பொழுது கையில் வைத்திருக்கிறதான வேத புத்தகமே. இந்த வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் நம்ம வாயில இருக்கும்படி சொன்னால் ஆண்டவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடிகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய ஆவிக்குரிய மேன்மையை ஆண்டவர் பூமியில நம்மை ஆசீர்வதித்து நம்மளை பெருகச் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நானும் நீங்களும் இரவும் பகலும் வாசிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். ஆமேன், சோத்திரம். காலை மன்னா நேரலாகி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதாகமத்தை நேசிக்க வேண்டும், இந்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேதாகமத்தின் உள்ள வார்த்தையின்படி நானும் நீங்களும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்மளை உட்கார பண்ணுவார் என்பது உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும் விரும்புறீங்கள, ஆண்டவர் உங்க பிள்ளைகளை உயர்த்தணும் விரும்புறீங்க, ஆண்டவர் இயேசு உங்க தொழில ஒரு மேன்மை வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஆண்டவர் இயேசு உங்க ஊழியத்தில இன்னொரு பெரிய அபார வளர்ச்சி வரணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஊழியத்தில வல்லமை எடுத்து பயன்படுத்த நினைக்கிறீங்கள, அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இது எதிர்க்கிறபடிலாம் செய்ய நீ கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இரு. அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், அப்பொழுது ஆண்டவர் இயேசு தலையை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் லகுவான காரியம் தாங்க. இந்த பைபிள் புஸ்தகத்தை தினசரி ஒழுங்கின்படி கிரமப்படி நீங்க வாசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு போயிருவார். நல்ல கவனிங்க. நம்ம ஏன் இன்னும் கஷ்டப்படுறது தெரியுமா? இந்த சரியானபடி இந்த பைபிள் நம்ம வாசிக்கல, சரியானபடி இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதோ நல்லா இருந்தா 4 வார்த்தை வாசிக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தமாகிய இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்கணுங்க. இரவு பகலும் வாசிக்கணும், அதை தியானிக்கணும். கர்த்தர் என்னோடு என்ன பேசுறாரு, காலை முன்ன நேரலாகி நம்மோட கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசுறாருங்கிறத இந்த பைபிள் தான் தீர்மானிக்கும். இதை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார் சொல்ற, ஆண்டவர் இயேசுவோடு பேசுவார், உங்களை வாழ்த்துவார், உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கணும், 1000 மடங்கு பெருகுவீங்கப்பா. அப்படி நடக்கும். அல்லேலூயா. ஆகினாலே நீங்க இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானம் பண்ணுங்க. நடக்காத
இதுவரைக்கும் நடக்காத நல்ல காரியங்களை கர்த்தர் குடும்பத்தில் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் இயேசு நீங்கள் கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் தினசரி வேதத்தை வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்க பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது காலை மன்னா நேராகிய நீங்கள் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க. அல்லேலூயா. நம்ம இந்த வேதத்தை மறந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை மறந்துடுவார், கர்த்தர் பிள்ளையை மறந்துடுவார். அதான் ஓசியா 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் வேதத்தை மறந்தபடியினால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் சொல்லியிருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், யோசுவாவே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறந்துடாத, இந்த வேதத்தை மறந்துடாத. இதான் உனக்கு அடைக்கலம், இதான் உனக்கு சொத்து, இதுதான் உனக்கு சுகம், இதுதான் உன்னை கானானுக்குள்ள வழிநடத்த போகிற ஒரு புஸ்தகம் இதுதான். இந்த சத்திய புஸ்தகத்தை நீ ஒழுங்காக வாசிப்பாய் என்று சொன்னால் இதுவே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவா கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருங்க. அது குறித்து மற்றவங்க பேசுங்க. ஆண்டவர் இயேசு பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை நடக்க பண்ணுவார், நம்மை ஆஸ்வதிப்பார். ஜோமன். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காய் சோதரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சோதரம். உந்தனின் சேவை செய்வே